தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சார், எங்களுக்கெல்லாம் நேற்றைய தினம் தான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. நீங்கள் 90களில் துவக்கத்தில் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை பணி ஃபீல்டில் இருந்தது கோவையில் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. ஸோ கொங்கு மண்டலம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயமா இருக்குது. திமுக கடந்த முறை கொங்கு மண்டலத்தில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு சரிவை சந்திச்சிச்சு. அங்கேயும் எதிர்பார்த்தாங்க நல்ல ஒரு ரெஸ்பெக்டபிள் விக்டரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த வாட்டி கிடைக்கல போன தடவை. இந்த முறை கரூரில் போட்டிட்டு இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்களை இப்பொழுது கோவை தெற்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிறுத்தியிருக்கிறாரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கோவையில் இப்போ கடந்த முறை 10க்கு 10 தோல்வி அடைஞ்சிச்சு திமுக. இப்போ செந்தில் பாலாஜி போயிருக்கிறாரு. கோவை மண்டலத்துலேயும் எப்படி இருக்க போகுது? நீங்கள் எப்படி கள நிலவரத்தை பார்க்குறீங்க? அதாவது கோவையை பொறுத்த அளவுக்கு அது ஒரு திராவிட கோட்டைன்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா காலத்தில் ரொம்ப வலுவாக திமுகவுடைய கோட்டையாக அது காங்கிரஸாக இருந்து அதுக்கப்புறம் அதுக்கு திமுகவை மாறினது. அங்கே தான் பல பண்ணையார்கள் பெரிய மிட்டா மிராசுகள்ன்றாங்கள்ல, இவர்கள்லாம் காங்கிரஸில் இருந்தவர்களை அழித்தொழித்து விட்டு திமுக வந்ததே அங்கே தான். காங்கிரஸ் அடியோடு தூக்கி பேர் தெரியப்பட்டது ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பல தலைவர்கள் இருந்தாங்க. அது காரோட்டி கண்ணப்பன் இருந்தார், மதிமுக கண்ணப்பன் இருந்தார் பொள்ளாச்சியில். அவர் பொருளாளராக இருந்தார். ஸோ அந்த காலகட்டத்தில் அதே மாதிரி உடுமலையில் சாதிக் பாஷா இருந்தார். அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டில் எப்போவுமே அதிமுக எம்ஜிஆர் ஜெயிச்சா கூட அங்கே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். டிஎம்கே கொஞ்சம் வலுவாக இருக்கும். அப்படி இருந்தது. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மத அரசியல் உள்ளே வருது. மத அரசியல் உள்ளே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது திமுகவோட மைனாரிட்டிகளை எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அது அப்படி இருக்கும்போது சில திமுகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா, மானாங்கண்ணியாக ஒரு எப்படின்னா ஒரு வரமுறையற்ற பேச்சுக்கள், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஜெயினர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரையும் ஒரு அளவுகோல் வேணும்ல. மூட நம்பிக்கை ஒழிப்பேன்னு பெரியார் பேசினது வேற, புரியுதா? ஆனால் இந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கிறேன்ற பேரில் வாய்க்கு வந்ததெல்லாம் ஒரு கூட்டத்தை தப்பாக பேசும்போது என்னன்னா, அந்த கூட்டம் இவர்களை விட்டு பிரிஞ்சு போயிடும். ஓகே, பெரியார் இந்து மக்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு எதிராகவும் மூடநம்பிக்கை எதிராக பிரச்சாரம் பண்ணும்போதும் ஏகப்பட்ட பேர் பெரியாரை நோக்கி தான் வந்தாங்க. இன்றைக்கி இப்போ நாங்கள்லாம் இருக்கோம், இப்போ நம்மளாம் இருக்கோம் அப்படின்னா நம்ம திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை, கடவுள் மறுப்பாளர்கள் கிடையாது, ஆனால் பெரியார் வெறுப்பாளர்கள் கிடையாது. மதிக்கக்கூடியது பெரியார். இந்த இனத்துக்கும் இந்த தமிழகத்திற்கும் என்ன செஞ்சுருக்காருன்னு நமக்கு தெரியும். பெரியார் இல்லாத ஒரு வளர்ச்சி தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லாமல் தான் போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை பகுத்தாய்ந்து சரியாக கையாள தெரியாத சில கூமுட்டைகள் திமுகவில் இருந்தாங்க. அதை நேரடியாகவே நம்ம விமர்சிக்கலாம். அவர்கள் என்ன பண்ணனா விஷத்தை விதைச்சாங்க. பேச்சாளர்கள் என்பதுக்காக எனக்கு பேச தெரியும், எனக்கு நல்ல வசனம் பேச தெரியும், என்ன நல்லா ரசிக்கும்படி பேச தெரியுன்றதுனால என்னன்னா மத விஷத்தை விதைத்தார்கள் ஒரு இந்து மக்கள் மீது. ஏன்னா ஒரு வரம்பு மீறிய இதெல்லாம் பேச்சுகள். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்கும். இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு இதை எதிர்த்து பேசினீங்கன்னா நீங்கள் திமுக வந்துடுவான். நீங்கள் விஜய் எதிர்த்து பேசினீங்கன்னா விஜயை ஏன் எதிர்க்கிறீர்கள், ஏன் ஆதரிக்கிறீர்கள்னு பேச மாட்டான். அப்போ நீ திமுக தான். திமுக எதிர்த்தேன்னா நீ அதிமுக காரன் தான், இல்லை விஜய் ஆதரவாளர் தான் இப்படின்றாங்க. சீமானை எதிர்த்தீங்கன்னா நீங்கள் திமுக காரன்றான். ஸோ இந்த மாதிரியான பொது புத்தி ஒரு சில இருக்கிறதுல என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் நுழைய முடியாது. அப்போ பாஜகன்ற கட்சி அப்போ தான் 80களில் தான் ஆரம்பிக்கப்பட்டதுனால அது ஒரு பெரிய ரீச்சே கிடையாது. அதெல்லாம் அப்படி ஒரு கட்சி வட இந்தியா கட்சின்ற மாதிரி தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மண்ணுக்கேற்ற ஒரு வேலையை நம்ம பார்த்தா தான் தமிழகத்தை மாற்ற முடியும்னு தான் ராமகோபாலன் என்கிற ஒரு நபர் வர்றார். அந்த நபர் இந்து முன்னணின்னு ஒன்று ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறார் தமிழ்நாட்டில் மட்டும். இந்த இந்து முன்னணின்றது இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. ஆரம்பித்து மெதுவாக உள்வேலைகள், குத்துவிளக்கு, இதெல்லாம் சில பேசிக் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது இப்போ திமுகவை சேர்ந்த சிலர் பேச்சாளர்கள் கோவையில் தொடர் கூட்டங்களை போட்டு இந்து மக்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கியதன் விளைவு
இவங்க என்ன பண்ணாங்கன்னா ராமகோபாலனை கூப்பிட்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து எந்த யார் விமர்சித்தார்களோ அவர்களை வையலாம், அவர்கள் கட்சியை வையலாம், அதை தாண்டி இஸ்லாமியர்களை உள்ளே இழுக்கிறான். ஓகே, இவன் இந்து மேலே பாயிறான், அவன் இஸ்லாமியர்கள் மேலே பாயிறான். ஓ, பாயும்போது என்ன ஆகுதுன்னா சும்மா இருந்தவனை சண்டையில் விட்டுறாங்க ரெண்டு பேரையும். சும்மா இருந்த இந்து மக்களையும் சரி இஸ்லாமியர்களையும் கோர்த்து விட்டு அவங்க ரெண்டு பேரும் மோதி அப்போ தான் அந்த மத அரசியலை கொண்டு வந்தால் தான் அந்த இதில் வந்து குளிர் காய முடியும்னு சொல்லி அவர்கள் நினைத்ததை இந்த 25 வருடத்தில் சாதிச்சிட்டாங்க. 80களில் இந்த பணியை தொடங்குறாங்க. ஒரு 10 வருஷத்தில் 98லலாம் வந்து 95 96லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மத கலவரங்களை உண்டாக்கி லேஸ் லேஸாக 1000 ஓட்டு 2000 ஓட்டு 3000 ஓட்டுன்னு சொல்லி பாஜகவுக்கு சாதகமாக 90களில் பார்த்தீங்க அப்படின்னா அத்வானியோட விசிட் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். நீலகிரியில் இருந்திருக்கும், திருப்பூரில் இருக்கும், கோவையில் இருக்கும். அடிக்கடி வந்து இந்த வட இந்தியாவை சேர்ந்த இந்த வட இந்திய கட்சி என்று சொல்லக்கூடிய பாஜகலேருந்து எல்லாம் வர ஆரம்பித்து அங்கே வந்து எதாவது பிரச்சனையை தூண்டுவாங்க. அப்புறம் இவங்க எதாவது பிரச்சனையை தூண்டுவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த தீவிரவாத அமைப்புகள் என்ன பண்ணிடுச்சான்னா உணர்ச்சி வசப்பட்டு 98ல் குண்டை வச்சு விட்டான். வச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அது பெரிய அளவில் பிஜேபிக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு. நீங்கள் அங்கே அடிச்சிங்கன்னா இங்கே வளரும், அதுதான் அவர்களுடைய கான்செப்ட். அதைப்படி வளர்ந்துட்டாங்க. அப்படி வளரும்போது என்ன ஆச்சுன்னா இந்த அரசியல் போர்க்களத்தில் திமுக வந்து காணாமல் போச்சு. ஓ, முஸ்லீமும் இந்து அமைப்புகளும் மோதும்போது என்னன்னா மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்களை கவர்வதற்காக இவர்களை போட்டு அடிக்கும்போது என்னென்னா இவரோட பிளான் அதுதான். எவனோ ஒருத்தன் அடிக்கும்போது அவன் குண்டக்க எவன் மேலே வேணால் அடிக்கும்போது பார்த்தியா நீ எங்கள் கூட இருந்தால் தான் நீ காப்பாற்றப்படுவாய், இல்லைன்னா இந்த தீவிரவாதிகள் உன்னை வந்து இந்த மாதிரி பண்ணிடுவான்னு சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சாதாரண பொதுமக்கள் என்று அழைக்கக்கூடியவர்கள் அடிக்கடி நடக்கிற கலவரங்களில் அவர்களும் சில இதில் பாதிக்கப்படும் போது அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்துக்கள் இவங்க பக்கமும் சாதாரணமாக இருந்த முஸ்லீம்கள் அவர்கள் பக்கமும் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ இந்த போரில் இந்த சண்டையில் என்ன ஆச்சுன்னா திமுகவும் காணா போச்சு அந்த பகுதிகளில். ஆமாம், கோவை போன்ற திமுக வந்து கொங்கு மண்டலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அதுக்கப்புறம் கொங்கு மண்டலத்தில் பூரா திமுக வீக் ஆனது காரணம் அங்கே வந்து ஆதிக்க சக்திகளாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபியில் ஹையஸ்ட் வந்து சென்னை கிடையாது. புரியுதா? நீங்கள் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் டாப் 5 எடுத்தீங்க அப்படின்னாலே சென்னை வராது. புரியுதா? சென்னையை மிஞ்சிய ஒரு ஆமாம், கோவை, திருப்பூர், அதே மாதிரி நீங்கள் வந்து ஹோசூர் தான் நம்பர் 1ன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். ஓ, ஓகே. அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 இதுக்கு அப்புறம் தான் சென்னையே வரும். ஸோ அப்படியே அந்த கொங்கு பெல்ட் அப்படின்றது வந்து தொழில் ரீதியாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சியை காணும்போது என்ன ஆகுதுன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆட்சியாளர்கள் ஜெயலலிதா மிக கொடூரமான ஆள். புரியுதா? ஜெயலலிதா இந்த கொங்கு பகுதி மக்களை தொழிலதிபர்களை மட்டும் மதிக்க மாட்டாப்புல. புரியுதா? ஆனால் அவர் போடுற கேண்டிடேட் இருக்குல்ல, ஜெயலலிதா போடுற கேண்டிடேட் பூரா பெருவாரியாக கூமுட்டைகளாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது ஓப்பனாகவே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜெயலலிதா நம்பர் 1 மித்ததெல்லாம் 0ன்ற மாதிரி தான் இருக்கும். பல கேண்டிடேட்டை நம்ம சொல்லலாம். அப்போ இவர்கள் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா இவர்கள் கொங்கு மண்டலத்தில் உள்ள பணக்காரர்கள், பெரிய செல்வந்தர்கள், காலங்காலமாக பெரிய இதில் பணத்தில் புரள்றவங்க, தொழிலதிபர்கள், திருப்பூரில் இருந்தாலும் சரி, கோவையாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் இவர்கள் அடிமைகளாக இருப்பாங்க. அப்போ எளிதாக இந்த தொழிலதிபர்கள் இந்த அடிமைகளை அணுக முடியும். ஆனால் வேலை நடக்காது. ஜெயலலிதா இந்த அடிமைகள் போய் ஜெயலலிதாட்ட சொல்லி இவர்கள் நல்லதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு மினிஸ்டர், ஒரு எம்எல்ஏ அப்படின்னா இவர்கள் கூப்பிட்டு அவங்க வந்துடுவாங்க. ஆனால் திமுகலேருந்து போக மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? எளிதாக அதிமுக அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் டம்மி பீஸுகளாக ஜெயலலிதா போட்டதுனால அவர்களெல்லாம் அங்கே வந்து கடை நிலையில் இருந்தவர்களை தூக்கி எம்எல்ஏக்களாக போடுறாங்க. எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க. திருமலைசாமின்னு ஒருத்தர் கொடுத்தாங்க, ஆனால் தோற்று போயிட்டார். அவர் என்ன மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தால் நைட் டியூட்டி வந்துட்டு டீ சாப்பிட போகும்போது இப்போ காலையில் பேப்பரை பார்க்கும்போது அவர் கேண்டிடேட்னே தெரியும். நான் அவர் தோத்துட்டாருன்னு. அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த முதலாளிகளுக்கு இவர்கள் என்ன இருந்தாலும் கூப்பிட்டா போயிடுவாங்க, எம்எல்ஏன்னு காட்டிக்க முடியாது. ஸோ அப்போ அவர்களுக்கு வந்து இந்த பவரில் இருக்கவங்க போகிற நம்ம அடிமை தான் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்குது.
ஆனால் அவர்களுக்கு ஏதாவது காரியம் நடந்துச்சானா நடக்கல. ஆனால் திமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஸ்ட்ராங்கான மிகப்பெரிய தலைவர்களாக, திராவிட தலைவர்களாக, இந்த கண்ணப்பனாக இருந்தாலும், கண்ணப்பன் பெரிய ஆள், கண்ணப்பனை அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது அந்த காலகட்டத்தில் சொன்னேன். அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு செல்வாக்கு இல்லாதவர்களாக திமுகவில் இருக்காங்க. அவன் இப்போ தொழிலதிபர்கள் தங்களுக்கு எதாவது தேவைன்னு சொல்லி இவர்களை அப்ரோச் பண்ணவும் முடியாது. அப்ரோச் பண்ணால் இவர்கள் போய் இப்போ தலைவர்கிட்ட சொல்லி செய்யக்கூடிய அளவு செல்வாக்கான ஆளும் இல்லை. ஸோ அந்த காலகட்டங்கள் நான் 90கள் காலகட்டத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான தலைவர்களே திமுகவில் இல்லை. ஒரு தலைவன் அப்படின்னா அடிமட்ட தொண்டன் வரைக்கும் எளிமையாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். தொழிலதிபர்கள் பெரிய பெரிய ஆட்கள் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை அரசு ரீதியாக செய்து கொடுப்பது, வளர்ச்சி திட்டங்களை பார்ப்பது, அவர்கள் எளிதாக இவரை அணுகக்கூடிய ஆளாகவும் இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த அதிகாரத்தில் இருப்பவர் முதலமைச்சரையோ இல்லை மேலிடத்தையோ செல்வாக்கு உள்ளவராக இருக்கணும், இவர்கள் சொல்வதை செய்து கொடுக்கக்கூடிய அவராக. இப்படி ஒரு ஆள் திமுகவில் இந்த 20 வருஷமாக இல்லை. அதற்காக கிடைத்த ஒரு இதான ஒருத்தர் தான் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜிக்கு ஏன் இவ்வளோ செல்வாக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக நான் பார்த்த 90களில் பார்த்தது 2000களில் பார்த்தது தாண்டி என்ன அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு திமுகவில் யாருமே கிடையாது. ஈரோடு முத்துசாமிலாம் இருக்காரு. ஈரோடு முத்துசாமி இப்போ வந்திருக்காரு, புரியுதா உங்களுக்கு? சமீபத்தில் வந்தவர் தான், புரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி சேலம் வீரபாண்டியார் இருந்தார், ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தார், செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தார். அதே மாதிரி கோவையில் கண்ணப்பன் இருந்தார். அப்புறம் சாதிக் பாட்சாலாம் பொருளாளராக இருந்தார் ஒரு காலத்தில். இப்படி வந்து அந்த பெல்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு இதாக இருந்தாங்க. அந்த தலைகள்லாம் போனதுக்கப்புறம் யாருமே இல்லை, புரியுதா அவருக்கு? யாருமே இல்லைன்றதை தாண்டி என்னென்னா இந்த மக்களுடைய பல்ஸை பிடிச்சவங்க யாருமே இல்லை. ஓகே. இப்போ வந்து என்ன இப்போ கொங்கு ஈஸ்வரன் இருக்கார். ஈஸ்வரன் வந்து ஒரு கவுண்டர்களுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கார். அவர் ஏன் செல்வாக்கோட இந்த அரசாங்கம் அவரை பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுக்கான டேட்டாக்களை எடுத்து கொடுக்கக்கூடியவர் அவர். ஓகே. கரெக்டாக இந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு கொடுக்கக்கூடியவர். காசு அடிக்க மாட்டார், ஏன்னா அவரே மல்டி மில்லியனர். அவர்கிட்டயே ஒரு 800 பேர் 1000 பேர் 2000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அப்போ அவர் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகி ஸ்ட்ராங் ஆகிறாரு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஓகே இந்த மக்களுக்கு என்ன தேவைன்றதை புரிந்து கொண்டு அதை கொண்டு போய் அரசாங்கத்திட்ட சொல்லி அதை செய்ய வைக்கக்கூடிய ஒரு தலைவராக வளர்ந்து ஒரு சைக்கலாஜிக்கலாகவும் சரி, ஒரு ரிசர்ச் பேஸ்லேயும் அந்த கொங்கு மண்டலத்தை அடிப்படையிலிருந்து எல்லாத்தையும் கலைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக உழுது விதை போட்ட மாதிரி செந்தில் பாலாஜி இந்த 5 வருடமாக, அதுக்கு முன்னாடியும் 2-3 வருஷமாக உழைத்தது விளைவாக இன்னைக்கு கொங்கு மண்டலம் பூராமே இவர் பக்கமாக திரும்பியிருக்கு, திமுக பக்கமாக திரும்பியிருக்கு. ஓகே. ஸோ அதனால தான் கரூர் எங்கேயோ இருக்குது, கோவை எங்கேயோ இருக்குது, செந்தில் பாலாஜி அங்கே போய் நம்பி போய் நிற்கிறாருன்னா அவர்களுக்கு செய்து கொடுத்துட்டு தான் போய் நிற்கிறார். இப்போ நீங்கள் அந்த மேம்பாலம் வந்து ஜிடி நாடு மேம்பாலம்னா அது செந்தில் பாலாஜியோட கை இருக்குது அதில், அதை கொண்டு வந்தவர் செந்தில் பாலாஜி. இப்போ கோவையை ஃபுல்லாக டெவலப் பண்ணி அதை திமுக கோட்டையாக மீண்டும் மாற்றி காட்டுவேன்னு சொல்லி இறங்கியிருக்காருல, அது சும்மா இறங்கி அரசியல் மட்டும் பேசியோ இல்லை வாய் வார்த்தைகள் பேசியோ வேலைக்கு ஆகாது. அவர்களுக்கு செஞ்சு கொடுத்து அந்த ஊரை மேலும் அழகாக்கி மெருகூட்டினதுக்கு அப்புறம் நானே அங்கே வந்து நிற்கிறேன், உங்களுக்கு நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ற தலைவர்கள் கடந்த 20 வருஷமாக இல்லை திமுகவில். அதில் இன்னொரு விஷயமா, அன்னியப்பட்ட விஷயமா நான் இன்னொன்று விஷயம் பார்க்குறேன். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர், அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், அவர் வந்து ஏகவசனமாக பேசக்கூடியவர் அப்படின்னு மாதிரி கூட பார்த்தது கிடையாது. ரொம்ப செயல்பாடும் அப்ரோச்சும் தான். நீங்கள் பேச்சாளராக இருந்து என்ன பிரச்சனை? இப்போ சீமான் நல்ல பேச்சாளர் தான், அதுக்காக என்ன பண்ண முடியாது? இப்படிதான் யூடியூப்பில் வேணால் கேட்கலாம், உட்காந்து ஒரு 20 நிமிஷம் பஸ் இசில் போகிறப்ப காத்திருக்கோம், பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம்னா கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து வீட்டுக்கு போனோம்னா அப்புறம் தான் நமக்கு புரியும் இது எவ்வளோ பெரிய டுபா கொடுக்காதேன்னு. அந்த மாதிரி பேசி தெரிஞ்சு மட்டும் பிரயோஜனை கிடையாது. இப்போ முதல்வர் இப்போ இந்த முடிவு எடுத்திருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு கரூர்லேருந்து கோவைக்கு அது ரிஸ்கான தொகுதி, கோவை தெற்குங்கிறது. ஏன்னா அதிமுகவே தொடர்ந்து ஜெயிச்சிருக்கு, கமலஹாசனாலே ஜெயிக்க முடியல. அப்போ அப்படிப்பட்ட தொகுதியில் இப்போ இவர் நிற்கிறாரு, எதிர்த்தாப்புல அதிமுகவை சேர்ந்த அம்மன் அர்ஜுனன் நிற்கிறாங்க. எப்படி இருக்கும் சார்? அவர் வந்து இல்லை, அம்மன் அர்ஜுனன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அதிமுக எனக்கு தெரிஞ்ச அவர் அப்போல்லாம் சின்ன பதவியில், இந்த பதவி கூட இல்லாமல் சாதாரண தொண்டனாக இருந்த காலத்துலேருந்து அம்மன் அர்ஜுனன் எனக்கு தெரியும். ஓகே. ஏன்னா மலரவன் மாவட்ட செயலாளராக இருக்கும்போது
அப்புறம் எம்ஜிஆர் காலத்து ஆள், ஓ செல்வாக்கு மிக்க ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தால் கோவையில் வந்து மலரவன் தான், இறந்துட்டார் இப்போது. ஸோ அதற்கப்புறம் அங்கே வந்து ஸ்ட்ராங்காலாம் யாரும் இல்லை. பூரா போனது வந்ததெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லவர்களும் இடையில ஒருத்தர் 2 பேர் வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பவர் போயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் இருந்தவர் தான் அம்மன் அர்ஜுனன். அம்மன் அர்ஜுனன் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர்லாம் இல்லை. அது அதிமுகவோட விசுவாசி, நீண்ட காலமாக அடிப்படையிலேருந்து வளர்ந்து வந்து இன்றைக்கி ஒரு சீட்டு வாங்கி நிற்கிறாருன்றதை தாண்டி அவருக்கெல்லாம் வந்து விஷய ஞானம் இருக்குமா, இந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியுமான்னு இல்லை. அதெல்லாம் பழைய அரசியல் லாபியில் உள்ள ஒரு பழைய ஆள் தான் அவர். இப்போ எஸ்பி வேலுமணி அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக அதிமுகவில் பார்க்கப்படுறாரு. சமீபத்தில் உருவானது எஸ்பி வேலுமணி ஒரு முக்கியமான தலைவர். வேலுமணி வெர்சஸ் செந்தில் பாலாஜி இப்போ கோவையில் அவ்வளோ நெருக்கமாக டஃப்பான ஃபைட் போயிட்டு இருக்கும் நிச்சயமா. அங்கே இப்போ கோவையில் 10 தொகுதியில் இப்போ திமுக இந்த முறை தங்களுடைய அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? இதில் எந்த அளவுக்கு இல்லை, நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் வரும். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிங்கனால புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு கார் நல்லா ஓடிட்டு இருக்கும், ரைட்டா? ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஒரு நட்டு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கழட்டி விட்டிங்கனாலே ஒட்டு மொத்தமாக அந்த காரோடைய தன்மையை மாற்றி விட்டுரும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு சேஞ்சை வந்து, புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து உங்கள் மூளையில் ஒரு விஷயத்தை விதைச்சிட்டோன்னு வைங்க, சின்ன சேஞ்ச் பண்ணி விட்டோம்னாலே என்ன ஆயிடுது? புரியுதா? அதுக்கு நல்ல உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொண்ணை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க, அது உங்களை திரும்பி கூட பார்க்காது, அப்படியே போயிட்டே இருக்கீங்க, வருஷக்கணக்காக போயிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணிடும். அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? அதே ஆள் தான் 2 வருஷமாக சுற்றுறேன், 3 வருஷமாக சுற்றுறேன், திரும்பி கூட பார்க்கல. இன்றைக்கி ஏன் திடீர்னு உங்களை லவ் பண்ணிவிட்டு டக்குன்னு உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? மூளையில் ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு எப்படின்னா ஒரு குண்டூசியில் குத்துற மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் வந்த உடனே என்ன ஆகும்னா, அது அப்படியே ரிவர்ஸ் அடித்து உங்கள் பக்கமாக மாறிடுது. அந்த மாதிரி இதுதான் இது மனசுன்னு வாங்கல, மனசில் மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சேஞ்ச். அப்போ வந்து இந்த 2 வருஷமாக செய்யாத ஒரு ஷார்ப்பான ஒரு வேலையை இப்போ திமுக செஞ்சுருக்கீங்க. அப்படின்றதுனால தான் அந்த பொண்ணு உங்களை வந்து டக்குன்னு 2-3 வருஷமாக துரத்திட்டு இருந்தீங்க, பஸ் ஸ்டாப்பாக போய் நின்றுட்டு இருக்கீங்க, பைக்கில் துரத்துறீங்க, ஒன்றும் நடக்கலை. இன்றைக்கி நடக்குதுன்னா ஏதோ ஒரு மாற்றத்தை அதுக்கு பிடித்த மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட்டு தான். அது இத்தனை வருஷமாக கண்டுபிடிக்காமல் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி டக்குன்னு மாற்றிட்டீங்கன்னா, டப்புன்னு உங்களை தாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், காலப்படம் அவங்களோட தான் வாழணும், இல்லைன்னா நான் மரத்தை குடிச்சு சேர்த்துருவேன் ஏன்னு சொல்லுது. அப்போ அந்த மாற்றத்தை சரியாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? 10க்கு நீங்கள் எவ்வளோ எண்ணெய் கொடுக்குறீங்க சார் கோவைக்கு? இல்லை, 10க்கு எண்ணெய் கொடுக்குறோன்றது பிரச்சனை கிடையாது. முதல்ல 10 போடுறதுன்றதே பெரிய விஷயம் தானே. புரியுதா உங்களுக்கு? 10 தொகுதிகள் இருக்குது கோவையில், 10 தொகுதிகள் இருக்குது. அதாவது என்னென்னா போன டைம் என்னாச்சு, 10மே போச்சா? இப்போ அந்த டைம் இருக்காது, பாதி நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு இந்த இறுதியான ஒரு கேள்வி. கொங்கு மண்டலத்துக்கே இவர் பொறுப்பு அமைச்சராக இருக்கார் திமுகவில். 41 தொகுதிகள் இவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது பொறுப்பு அமைச்சராக. இவர் தான் இப்போ திமுகவில் கொங்கு மண்டலத்தில் ஒரு பவர்ஃபுல் லீடராக அங்கே இருக்கிறாரு. இப்போ அவருக்கு அகெயின்ஸ்டாக அதிமுகவில் எஸ்பி வேலுமணி இருக்காரு, இபிஎஸ் இருக்காரு, தங்கமணி இருக்கிறாரு, புதுக்கோட்டை பாஸ்கர், பலரும் இருக்காங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர். இல்லை, புதுக்கோட்டை பாஸ்கர் அந்த பக்கம்லாம் இருக்காரு, அவர் டெல்டாக்கு வருவார்னு நினைக்கிறேன். எம்ஆர் விஜயபாஸ்கர், இந்த மாதிரி கொங்கு மண்டலத்தில் இன்னும் பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. அது பொள்ளாச்சி ஜெயராமன், இவ்வளோ பெரிய தலைவர்களுக்கும் எதிராக. பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே பேர் கெட்டு போயிருக்கு, அவர் பையன் ஜெயிஸ்டார் போன வாட்டி. அப்படி இருந்தாலும் போன டைம் வந்து சொல்லிட்டு அது வேற அது நம்ம ஓப்பன் மைக்கில் சொல்ல முடியாது, அதனால் அவருக்கே ஓட்டு போட்டாங்க. புரியுதா? சரிங்க, அப்படி இதெல்லாம் ஊரில் நடக்காதான்னு ஏதோ ஒன்று பண்ணி விட்டாங்க. ஆனால் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து பெரிய தலைவர் அப்படின்னு இப்போ இதில் நீங்கள் சொன்னதில் எல்லாருமே என்னென்னா இந்த இவர்கள் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தலைவர்கள் உள்ளூரில் செல்வாக்கு இருக்கும். இப்போ உதாரணம் எடப்பாடியார் ஒரு பிளான் வச்சுருக்காரு. இப்போ எடப்பாடியார் தொகுதியில் வந்து பாமக தான் அதிகமாக இருக்குது, அதாவது வன்னியர் சமூகம். ஆமாம், அதனால் அவங்கள எப்படியாவது எந்த விலை கொடுத்தாவது அவரை சேர்த்துட்டோம்னா 10வது ஓட்டுக்கு ஜெயிச்சிடலான்னு. அது அதிமுகவோட இதாக இருக்குது. 2வது எந்த ஊர்லேயுமே பார்ப்பாங்க, நம்ம ஊருக்கார் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அவர் போடுங்க அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கும். புரியுதா? அப்படி ஸோ அந்த மாதிரி எடப்பாடி ஏன்னா நிறையா பாலம் போட்டிருக்கார், ரோடு போட்டிருக்கார், ஒரு மேயர் செய்ய வேண்டிய வேலையை தெளிவாக செஞ்சுருக்கார். புரியுதா?
அந்த ஊரை டெவலப் பண்ணி அவர் சிஎம்மாக இருந்த 5 வருஷத்தில் அவங்க ஊரை டெவலப் பண்ணியிருக்காரு 4 வருஷத்தில். ஒரு 10 மேம்பாலம் அது என்ன ஊரை ரெடி வேணால் மேயராக இருக்க வேண்டியவரை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அப்படின்றதுனால அந்த ஊரில் ஓட்டு போடுவாங்க அவருக்கு. அதுக்கப்புறம் தங்கமணி, வேலுமணி, ஒரு மணிக்கு அவங்களுக்கு பிடிக்கும். இருந்தாலும் அது அந்த கவுண்டர் இதுலேயே பேசிக்குவாங்க. சரி அவர் நம்ம ஆள் தான், இவர் நம்ம ஆள் தான், உங்களுக்கும் போடுறோம் எங்களுக்கும் போடுறோன்ற மாதிரி ஓட்டு விட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களும் ஜெயிப்பாங்க. அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களும் அவர்கள் செல்வாக்காக வச்சுருக்காங்க, அவர்களும் ஜெயிப்பாங்க. இவர் வந்து பகுதியை வேலுமணிக்காக இந்த தொகுதிக்கு ஓட்டு போடுறோன்றது இந்த டைம் இருக்காது. வேலுமணிக்கு ஓட்டு போடுறோன்றது நடக்கும். ஓகே. தங்கமணிக்கு ஓட்டு போடுவாங்க, அவர் வாய்ப்பு இருக்குது. எடப்பாடியார் ஒரு மேயராக செயல்பட்டுருக்காரு கடந்த 4 வருஷத்தில், சேலம் மேயராக சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. அதனால் அவருக்கு போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அது இருக்குமே தவிர அது வந்து ஒரு இப்போ எடப்பாடியாரை வந்து அவர் முதலமைச்சரால் அவங்க யாரும் பார்க்கல. நம்ம ஊருக்காரர் நமக்கு ரோடு போட்டிருக்காரு, பாலம் கட்டியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கொங்கு மண்டலத்தை திமுக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுன்றீங்க. 41 ஏதாவது நம்பர் கொடுக்க விரும்புறீங்களா? 41 பாதிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கடந்த ஓகே பாதிக்கு மேலே வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. நிச்சயமா சார். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கில் போட்டியிடுகிறார். பொறுப்பு அமைச்சராக கொங்கு மண்டலத்தில் அவர் நியமிக்கப்பட்டிருந்ததிலிருந்து அவருடைய செயல்பாடுகள் மற்றும் கோவையினுடைய அந்த தன்மை உங்களுடைய அந்த ஜேர்னலிசத்தில் இருக்கக்கூடிய இல்லை அதில் இன்னொரு நான் எதில் சொல்கிறேன்னா, புதிதாக முளைத்த நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் என்று கருதப்பட்ட ஒரு நபர் இருந்தார்ல, அந்த நபரை அழிச்சிட்டாங்கல்ல மொத்தத்துக்கு சேர்ந்து. புரியுதா உங்களுக்கு? அரசியல் கேமில் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்றதுக்காக ஒருத்தரை ஜெயிலில் பிடிச்சி போடலாம், ஒழிச்சு இதெல்லாம் பண்ணலாம். இறுதி வெற்றி உங்களுக்கு வராதுல்ல, மக்கள்கிட்ட வர முடியாதுல்ல. மக்கள்கிட்ட வந்தோன்னே அடிச்சு தான் துரத்துவாங்க, உன்னை மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் இந்த மாதிரி கொடூர செயல்களை செய்துவிட்டு எவனும் வந்து ஜெயிச்சிட முடியாது. நாளைக்கு உனக்கு அதே கை தான். அதிகாரம் கை மாறும்போது நீங்கள் எந்த அளவுக்கு பாயிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்பாய்ச்சல் கட்டாயம் இருக்கும் அப்படின்றது. இப்போ நீங்கள் ஃபீல்டில் போகும்போது கட்டாயம் 2 பேருமே சேர்ந்து அண்ணாமலையை காலி பண்ணிட்டாங்கல்ல. ஓகே. 3 பேரும் கவுண்டர் தான், ரைட். எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அரசியல் நீ வா நானும் வரேன் அப்படின்னு மோதிக்கிறது வேறு. உனக்கு டெல்லியில் அதிகாரம் இருக்கானா டெல்லிக்காரனை கையில் போட்டுக்கிட்டு நீ வந்து ஒரு சிட்டிங் அமைச்சர் தூக்கி இப்போ 1 வருஷம் விடாமல் நீ ஜுடிஷியரி எல்லாத்தையும் கையில் போட்டு 475 வந்து உள்ளே வச்ச அப்படின்னா இன்றைக்கி நீ ஃபீல்டுக்கு வா, உனக்கு சீட்டே கொடுக்கல. அப்போ எது யாரு கேவலம்? நீ நீண்ட நாளைக்கு நிற்க முடியாது. நீ அந்த நேரத்தில் வேணால் ஆடலாம். இப்போ உனக்கே பதவி இல்லையே, பதவியும் இல்லை, உனக்கு சீட்டும் தரலையே. புரியுதா உனக்கு? இதுதான் வெற்றின்றது. ஸோ இந்த வெற்றியின் அடிப்படையில் தான் இவர்களுக்கு அதிக இடம் கிடைக்க போகுதுன்றது. இதோட பிஜேபிக்கு சங்கு ஊதுறாங்கன்னு அர்த்தம் இங்கே கொங்கு மண்டலத்தில். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களில் இங்கே நேரலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பாருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.